குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 2க்கான கற்கண்டு அப்படின்றது இலக்கணத்தை பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா சில லெட்டர்ஸு ஒரு லெட்டராக தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு என்ன தரும்? பொருள் தர மாதிரி இருக்கும். ஒரே ஒரு எழுத்து தான், அது பொருள் தர மாதிரி இருக்கும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து பதம் அப்படின்னா சொல்ல 2 வகையாக பிரிக்கலாம். பகுபதம் பகாபதம். அதாவது பிரிக்கக்கூடிய சொற்கள் பகுபதத்தில் அடங்கும், பிரிக்க முடியாத சொற்கள் பகாபதத்தில் அடங்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ பாருங்கள், ஈ, பூ, கை. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் பொருள் உண்டு. இப்போ ஈ அப்படின்னா கொடுக்கிறத சொல்லுவோம் நம்ம, ஈதல் அந்த மீனிங்கில் வரும். ரெண்டாவது பறவை, ஈன்றது ஒரு பூச்சி வகையை சேர்ந்தது. கைன்றது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போ இதை பாருங்கள், இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். சரியா? நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதி, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்னூல் முதல்ல தோன்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். அதன் வழிநூலாக வந்தது தான் இந்த நன்னூல் அப்படின்றது. இதை பவணந்தி முனிவர் அப்படின்றவர் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவற்றுள் நோ தூ அப்படின்ற 2 லெட்டர் மட்டும்தான் என்னது? குறில். நோவும் தூவும் அது 2 மட்டும்தான் குறில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோ அப்படின்னா நோய், தூ அப்படின்னா உன் அப்படின்ற பொருள். சாப்பிடு சொல்கிறல தூ அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தூ அப்படின்னா ஒரு லெட்டர்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு இன்றைக்கி பொருள் உன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்து. 42ல் 2 மட்டும்தான் குறில், மீதி 40 நெடில் எழுத்துக்கள். சரியா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 42 எழுத்துக்களும் 42 எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றத தெரிந்து கொள்வோம் அப்படின்ற காலத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா பசு, ஈனா கொடு, ஈதல் நான் சொன்னேன்னா, ஊ இறைச்சி, ஏ அம்பு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம இதை படிச்சுக்கலாம். சரியா? இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு 1 மார்க்ஸில் வரலாம். இப்போ தூ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். தூய்மை. பூ அப்படின்னா மலர். இப்போ மாமரம், மீ வான், மூப்பு, பே மேகம், மோத்தல், மை அஞ்சனம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். அதனால் நீங்கள் இதை படித்து வச்சுக்கணும். சரியாடா? அடுத்தது பகுபதம். நான் ஆல்ரெடி சொன்னேன், பிரித்து வரக்கூடிய சொற்கள் பகுபதத்தில் அடங்கும் அப்படின்னு சொன்னேன். பதம்னா சொல்லுன்னு சொன்னேன். இப்போ வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் அப்படின்ற சொல்ல வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். வேலன், இல்லு கூட்டலா லா, வேலன். படித்தான், படி, இத்து கூட்டல் ஆ, தா, அதனால் இத்து இறந்த கால இடைநிலைக்கு வரும். ஆண் என பிரிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் தெளிவாக படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதாவது ஒரு வேர்டை எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்டை பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சொல் பகுபதம். சரியா? இப்போ இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா படின்றது பகுதி, இத்துன்றது இடைநிலை, இத்தானது ஆண் அப்படின்றது இறந்த கால இடைநிலை, ஆண்றது விகுதி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உருபுகள் இருக்குது. அதை நம்ம பின்னாடி வகுப்பில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகையாக வகைப்படுத்துவர். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். சரியா? உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்கலாம். பெயர் பகுபதங்கள் டேஸ் வகைகளாக பிரிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படுத்தணும். இப்போ பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னன், பொன் கூட்டல் அன், பொன்னன்.
இடம் நாடன், காலம் சித்திரையான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெயர் தான் இருக்குது, ஆனால் காலமும் சேர்ந்து. கண் அப்படின்றது நம்ம சினை உடல் உறுப்பில் ஒரு பிரிவு தான், சரியா. பண்பு இனியன், தொழில் உழவன், உழவு தொழில் செய்கிறதுனால உழவன். இந்த மாதிரி வந்துட்டு பெயர் சொல் இப்போ இதை பிரிக்க முடியும், சரியா. ஸோ அந்த மாதிரி பண்புகள் இடம், பொருள், காலம், சினை, பண்பு, தொழில் இந்த மாதிரி பண்புகளை பெற்று வர்றது வந்து பெயரை கொண்டு வருவது வந்து பெயர் பகுபதம். அடுத்து வினை பகுபதம்ப்பா. பொதுவாக பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் எனப்படும். பகுபதம்னா என்னன்னு சொன்னேன், பிரிக்கக்கூடிய சொற்கள் நான் சொன்னேன். இப்போ பாருங்க, உண்கின்றான், உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். இப்போ உன் பகுதி, கின்று எதிர்கால நிகழ்கால இடைநிலை, ஆண் விகுதி. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய பகுபதமாக அமையும் பிரிக்கக்கூடிய சொற்கள் வந்து வினை பகுபதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பகுபத உறுப்புகள்ரா. பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது, சரியா. பகுபத உறுப்பு வந்து 6 வகைப்படும். நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பகுபத உறுப்பு 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீழே இப்போ பார்க்கலாம், சரியா. இப்போ பகுதி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததவே எடுத்துக்கலாம். இப்போ படித்தான் சொல்ல எடுத்தோமா, இப்போ படி அப்படின்னு கட்டளை வாக்கியமாக இது வரும், சரியா. கட்டளையாக தான் அமையும்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டளையாகவே அமையும் படி. இப்போ இது பகுதி. அடுத்து இத்து அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, விகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ முற்று அல்லது எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும். இப்போ படித்தான், இது என்ன திணை, உயர்திணை. என்ன பால், ஆண்பால். எண் எத்தனை பேர், ஒருமை. இடம் படித்தான் யாரோ, அப்போ முன்னிலை, படற்கை, சரியா. இந்த மாதிரி வரக்கூடியதை வந்து விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியாப்பா. அடுத்தது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை, சரியா. காலம் அல்லது எதிர்மறை காட்டுறதுதான் இடைநிலை. ஓகே. அடுத்தது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். இப்போ கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுறது இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும், சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பகுதின்றது வா, இப்போ இத்து இறந்த கால நிலை. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடிய மெய்யெழுத்து தான் சந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதா. அடுத்து பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும், இந்த விகுதிக்கும் இடையில வரக்கூடியது என்ன அப்படின்னா இடையில் இடம்பெறும் அசைச்சொல் சாரி. இதுதான் சாரி, சரியா. மேலே நம்ம 7 பார்த்தோம், 6 பார்த்தோம்ல, பகுதி, விகுதி, இடைச்சொல், சந்தி, சாரியை, விகாரம். இப்போ சாரியை வரைக்கும் வரும். அடுத்தது விகாரம். பகுதி, சரியா. பகுதி எங்கே இருக்குது, இங்கே. பகுதி, வெயிட். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும், புரியுதா. இதில் இப்போ வா அப்படின்னு சொல்கிறோமா, இப்போ வந்தான் அப்படின்றது, இப்போ பாருங்கள் வந்தனன் இருக்கா, இப்போ வா வந்து வாவா பகுதி வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே வா என குறுகி இருப்பது விகாரம். அடுத்து இத் வந்தான், இப்போ இத்து இங்கே இந்தானது தெரிந்து இருப்பது விகாரம். இத்து தான் சந்தி, ஆனால் இந்தானது இங்கே இந்து வந்திருக்கு, இத்து தான் இப்போ நம்ம சந்தின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்து வந்து திரிந்து வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல விகாரம். ஸோ பகுதியும் வெயிட், பகுதி, சந்தி, இடைநிலை இதில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் என்னது, விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதாடா. சரி, இப்போ 6 வகை
6 உறுப்புகளை நம்ம பார்த்துட்டோம். சரியா? பகுபத உறுப்புகள் 6ம் பார்த்துட்டோம். அதுக்கான சான்றையும் நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்தது பகாபதம். பகாபதம் என்னன்னு சொன்னேன்? பிரிக்க முடியாத சொல். இப்போ மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இதை எப்படி பிரிப்போம்? பிரிக்கவே முடியாது. மரம்ன்றதை பிரிக்க முடியுமா? உன்றதை பிரிக்க முடியுமா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகுபதம் எனப்படும். பகுபத உறுப்பு நம்ம 6 பார்த்தோம்ல, பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை. சரியா? அந்த 6 உறுப்புகளை பிரிக்க முடியாத சொல் பகாபதம். இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். புரியுதா? இப்போ பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பெயர் பகுபதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம் நட, வா, படி, வாழ். இடைப்பகுபதம் மண், கொள், தில், போல். இதெல்லாம் இடைச்சொல். ஸோ இதில் இடைப்பகாபதம் இதெல்லாம் பிரிக்க முடியாது. அடுத்து உரிப்பகாதம் உரு, தவ, நனி, களி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. இப்போ இது உரிப்பகாபதம். சரியா? அடுத்தது இப்போ உங்களுக்கு பக்க எண் 44 பார்த்தீங்க அப்படின்னா அறிந்து பயன்படுத்துவோம்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அது இலக்கணம் தான். இடம், மூவிடம் சொல்லுவோம். இலக்கணத்தில் முக்காலம், மூவிடம். சரியா? உயர்திணை, இருதிணை இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம்ல. இப்போ மூவிடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இடம் 3 வகைப்படும். இடம்னா என்னது? சென்னை, மெட்ராஸ் அந்த மாதிரி அதை பற்றி சொல்கிறதா? மதுரை இந்த மாதிரி சொல்கிறா? அது இடம் கிடையாது. இலக்கணத்தில் இடம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியாப்பா? இலக்கணத்தில் 3 இடம் இருக்குது. அது என்ன அப்படின்றத பாருங்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரியா? இப்போ தன்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். தன்னை பற்றி சொல்கிறது. சரியா? நான் சாப்பிட்டேன், நான் தூங்குகிறேன் இப்படின்னு நம்மளை பற்றியே சொல்லக்கூடிய தன்னை பற்றியே சொல்கிறது தன்மையில் வரும். சரியா? நாங்கள் தூங்குகின்றோம், நாங்கள் படிக்கின்றோம். சரியா? எங்கள் பள்ளி இதோ உள்ளது, எங்கள். இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது தன்மை. முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறது. சரியா? நீ சாப்பிட்டியா? நீங்கள் எல்லோரும் எங்கே போகிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக வரணும். சரியா? உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். சரியா? உங்கள் வருகையை எதிர்பார்த்து இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அப்போ முன்னாடி இருக்கிறவங்கள உங்கள், நீங்கள் அந்த மாதிரி முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடியது தான் முன்னிலை. சரியாயா? அடுத்தது படர்க்கை. அதாவது தன்னை பற்றியும் சொல்லாமல் முன்னாடி இருக்கிறவங்களையும் சொல்லாமல் யாரோ 3வது நபரை சொல்கிறது தான் படர்க்கை. சரியா? இப்போ அவர் நேற்று அருமையாக பேசினார். அவர் நேற்று அருமையாக பேசினார். நானும் பேசலை, நீங்களும் பேசலை. அவர் அப்படின்னா இப்போ பெயர், அது பெயராக கூட வரலாம். சரியா? அவர், அவர்கள், அது, அவன். அதாவது பெயர் 3வது யாரோ ஒருத்தரை சொல்கிறது இதில் வரும், படற்கையில் வரும். சரி? அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. இன்னும் உங்களுக்கு ரிமைனிங் இருக்குது. 2 மட்டும்தான் இதில் இருக்குது. ரிமைனிங் புக்கில் இருக்குது. சரியா? நம்ம அதை ட்ரை பண்ணலாம். டேஸ் பெயர் என்ன? இந்த இடத்துல என்ன வரும்? அது பெயர் என்ன அப்படின்னு வருமா? நீங்கள் பெயர், நீ பெயர் என்ன? அவர்கள் பெயர் என்ன? அவைகள் பெயர் என்ன? அவை பெயர் என்ன? நாம் பெயர் என்ன? என் பெயர் என்ன? அப்படி வருமா? உன் பெயர் என்ன? உன். சரியா? டேஸ் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் பன்மையில் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ அது 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ரைட்டா? நீ 7ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். அது எதுக்கு சரியாக வரும் அப்படின்றத. சரியாப்பா? இதான் மூவிடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருக்கோம். பதம் 2 வகைப்படும். பதம்னா சொல், பகுபதம், பகாபதம். பகுபதத்தில் பெயர் பகுபதம் 6 வகைகள் பார்த்தோம். அடுத்தது வினை பகுபதம்னா என்னன்னு பார்த்தோம். பகுபத உறுப்பிலக்கணங்கள் பார்த்தோம். அடுத்து பகாபதம். இப்போ மூவிடங்கள் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது உங்களுடைய இலக்கண புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 10வது பாடம் பகுதி உங்களுக்கு 10வது பாடம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள். நேரிணை சொற்கள் அப்படின்னா நாம் செய்திகளையும் கருத்துக்களையும் பிறரிடம் கூறும்போது சுவைப்பட தரும். இப்போ நம்ம பார்த்த விஷயத்தவே நல்லா எக்ஸ்ப்ரெஷனாக சொல்லணும்னு நினைப்போம். அதை தான் நேர் இணை சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரே பொருள் தரும் இரு சொற்களை பயன்படுத்துவதும் உண்டு. அவை நேரிணை சொற்கள். காவேரி கண்ணும் கருத்துமாக படித்தால், கண்ணே ரொம்ப முக்கியமான, கருத்துன்றதும் முக்கியமானது. ஸோ கண்ணும் கருத்துமாக. அடுத்து வளவனின் தந்தை பேரும் புகழும் மிக்கவர். பேரும் புகழ்னா நமக்கு சிறப்பு தான். பேர் அப்படின்னா நல்ல பேர். அடுத்து தொடர்களில் பாருங்க, இரு மாற்றணும். இந்த இரு வரணும் நமக்கு. தொடர்களில் உள்ள கண்ணும் கருத்தும் பேரும் புகழும் ஆகியன நேரிணை சொற்கள். சேம் மீனிங் தரக்கூடியது நேரிணை சொற்கள். அடுத்து எதிரிணை சொற்கள்னா என்னன்னு பார்க்கலாம். எதிரான கருத்தை கூறும்போது எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துதல் எதிரிணை சொற்கள். கோபாலன் உயர்வு தாழ்வின்றி அனைவரிடம் பழகும் பண்பாளர். மலர்கொடியின் தந்தை அல்லும் பகலும் அயராது உழைத்தவர். இப்போ உயர்வு தாழ்வின்றி, அல்லும் பகலும், இதை பார்த்திங்கன்னா எதிர்வினை சொற்கள். எப்படி? இப்போ உயர்வு அப்படின்றது சிறப்பு, தாழ்வின்றி கீழே, சரி, ஆப்போசிட்ஸாக வருது. ஸோ எதிரிணை சொற்கள். அல்லும்னா என்னது? இரவு. பகல் அப்படின்னா பகல் பொழுது, இரவும் பகலும். ஸோ எதிரில் வரக்கூடிய சொற்கள். இது எல்லாமே எதிரிணை சொற்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரே பொருள் தரும் இரு சொற்களை தர்றது நேரிணை சொற்கள். எதிரெதிர் பொருள் தர்ற மாதிரி வரக்கூடிய சொற்கள் எதிரிணை சொற்கள். சரியா? அடுத்தது இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, உரிய இணை சொற்களை எடுத்து கோடிட்டு இடங்களில் நிரப்புகான்னு கொடுத்துருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் டேஸ் களைய பாடுபட்டார். அண்ணல் அம்பேத்கர் ஏற்றத்தாழ்வு. சரியா? அடுத்து கட்டுரை எழுதும்போது டேஸ் எழுதுதல் வேண்டும். கட்டுரை எழுதும்போது என்ன எழுதுதல் வேண்டும்? கற்றோரும் மற்றோர், அதாவது பத்தியாக. அடுத்து உலகம் சூரியனை சுற்றுவதனால் டேஸ் தோன்றுகிறது. இரவு பகல் தோன்றுகிறது. பேருந்தில் இடம் பிடிக்க டேஸ் ஏறினேன். பேருந்தில் இடம் பிடிக்க டேஸ் ஏறினேன். அடித்து பிடித்து ஏறினேன். நேருவின் அறிவாற்றலை டேஸ் போற்றி புகழ்ந்தார். கற்றோரும் மற்றோரும். அடுத்தது சோமு பாடங்களை படித்தான். எப்படி படித்தான்? ஆற அமர படித்தான். மல்லிகை மலர் டேஸ் இருந்தது, வாடி வதங்கி இருந்தது. விமலா டேஸ் உள்ள இடத்தில் நடந்து சென்றாள், மேடு பள்ளம் உள்ள இடத்தில். காவலர் டேஸ் நாட்டை காத்தனர். காவலர் டேஸ் நாட்டை காத்தனர். கண்டுபிடிங்க. குற்றம் குறை இல்லாமல். சரியா? அடுத்தது முக்கிய முடிவை எடுக்கும் பொழுது டேஸ் யோசித்து செய்ய வேண்டும். ஆற அமர. நிலக்கரி டேஸ் என்று இருக்கும், கண்ணங்கரேல். ஸோ இங்கே மேலே இருக்குது உங்களுக்கு, இதில் ஆன்சர் எல்லாமே இருக்குது. நான் மிஸ் இப்போ சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லா ஆன்சருமே சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே எழுத போகிறீங்க. சரியா? இது உங்களுக்கு மிஸ் ஃபோட்டோஸாக அனுப்பிச்சுடுறேன். அடுத்து கீழ்காணும் நேரிணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் தொடர்களில் அமைக்குக. எது நேரிணை சொல், எது எதிரிணை சொல்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு அதை எழுதணும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். சரியா? அடுத்தது வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம். வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் கொடுத்துருக்காங்க. வினைமுற்று அப்படின்னா முற்று பெற்ற ஒரு செயல் முடிந்ததனை குறிப்பு சொல்லுதான் வினைமுற்று. இது பார்த்தீங்க அப்படின்னா
3 காலங்களில் ஒன்றனை உணர்த்தும். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இதில் ஏதாவது ஒன்றை உணர்த்தும். அடுத்து திணை, பால், எண், இடம். உயர்திணையா, அக்ரிணையா, ஆண்பாலா, பெண்பாலா, ஒருமையா, பன்மையா, முன்னிலையா, தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா, இது எல்லாமே உணர்த்தும். இப்போ வந்தான், இதில் வந்தான் அப்படின்றது இறந்த காலம். ஆண்பால், உயர்திணையில் ஆண்பால், ஒருவர் தான், ஒருமை. இடம் வந்தான், இடம் வந்து படர்க்கை. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு வினை முற்று பெற்றிருக்குன்னா இது எல்லாமே இடம் பெற்றிருக்கும். இதுக்கான பதில்கள் எல்லாமே அந்த முற்று பெற்ற சொல்ல இருந்து கிடைக்கும். அடுத்து பெயர் எச்சம். ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல்லே பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியணும், அதே நேரத்தில் முற்று பெறாமல் இருக்கணும், அதுதான் வந்து பெயரெச்சம். இப்போ பழுத்த பழம். இப்போ பழுத்த அப்படின்றது வினை, சரியா? பழுத்த என்னும் சொல் முற்று பெறாத வினைச்சொல். இச்சொல் பழம் என்னும் பெயரை கொண்டு முடிவு பெறுகிறது, இதனால இது பெயரெச்சம். அடுத்தது வினை எச்சம். வினை எச்சம் பார்த்தீங்கன்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். இவ்வினை எச்சம் முக்காலத்தையும் உணர்த்தும். இப்போ எடுத்து வந்தான், எடுத்து வருகின்றான், எடுத்து வருவான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து அப்படின்றது வினை எச்சமாக இருக்குது, சரியா? வந்தான் அப்படின்றது முற்று பெற்றுச்சு. இப்போ எடுத்து வந்தான், இதில் எடுத்து அப்படின்றது ஒரு வினை தான், ஆனால் அது முற்று பெறலை, அதனால இது வினை எச்சம், சரியா? அடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வினை முற்றுன்னா பார்த்தோம், பெயர் எச்சம்னா பார்த்தோம், வினை எச்சம். வினை முற்றுனா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். பெயர் எச்சம் அப்படின்றது பெயரை கொண்டு முற்று பெறாத எச்சம் பெயரெச்சம். வினை எச்சம்ன்றது வினை வந்து 3 காலத்தையும் குறிக்கும், ஆனால் வினை முற்று பெறாமல் இருந்தால் அது வினை எச்சம். இப்போ கீழே நடந்த பையன். பையன்றது என்னது? பெயர். ஸோ அப்போ நடந்த பையன், இப்போ அது பெயரெச்சம். படித்து முடித்தான். படித்து அப்படின்றது வினை, ஆனால் வினை எச்சம். படித்துன்றது முற்று பெறலை. மாணவன் நன்கு படித்தான், வினை முற்று. ரெட் கலரில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முகிலன் பழுத்த பழம் எடுத்து வந்தான். பழுத்த பழம், பழுத்த அப்படின்றது என்னது? அதுக்கு அடுத்து வர்ற சொல்ல நம்ம பார்க்கணும். பழுத்த பழம், இப்போ இது பெயரெச்சம். ராமன் தேரை இயக்கினான், வினை முற்று, சரியா? அடுத்தது வேற்றுமை. வேற்றுமை பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுறதா அப்படின்ற பொருள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுறது வேற்றுமை எனப்படும். வேற்றுமை அவ்வுருபால் பெயர் பெறுகின்றன. வேற்றுமை உருவு மொத்தம் 8, சரியா? அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் 6th படிச்சிருப்பீங்க, ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். அதாவது வேற்றுமை முதல் வேற்றுமையிலேருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது, சரியா? அடிப்படை பொருள் அப்படின்னா கருத்தா எழுவா, இதில் நம்ம என்னென்னு பார்க்கலாம், சரியா? அடுத்து உருவு பாருங்கள். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. இடையில பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை, முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, 8வது வேற்றுமைக்கு உருவு கிடையாது. இடையில் இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7க்கு மட்டும்தான் உருவு. இப்போ ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஐயால் கு, இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் உடன்படு அதெல்லாம் வந்து பின்னாடி பெரிய வகுப்புகளில் படிச்சுருவீங்க. இப்போ ஐயால் கு, இன்னது கண் மட்டும் நமக்கு இப்போ போதும், சரியா? 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை ஆல், 4ஆம் வேற்றுமை கு, 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். ஐயால் கு, இன்னது கண், சரியா? ஸோ 6 வேற்றுமை தான். 8 வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகள் என்னென்னு பார்த்தோம், சரியா? அடுத்தது இப்போ இது ஒரு காலம். உங்களுக்கு அடிப்படை பொருள் கருத்தா எழுவாயின்னு சொல்லுவாங்க. செய்யப்படு 2ஆம் வேற்றுமை செய்யப்படு பொருள். 3ஆம் வேற்றுமை காரணம், கருவி, உடல், நிகழ்ச்சி. சேரும் இடம், நீங்கும் இடம், உடைமை, நிகழும் இடம். இதை நீங்கள் தெளிவாக படிக்கலாம் பின்னாடி பெரிய வகுப்புகளில். அடுத்தது முதல் வேற்றுமை. ஒரு பெயர் சொல் இயல்பாக வந்து,
ஒரு பெயர் சொல் இயல்பாக வந்து பொருள் தருமாயின் அது முதல் வேற்றுமை. ஒரு பெயர் சொல் வந்து இயல்பாக வந்து பொருள் தந்துச்சுன்னா அது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லைன்னு பார்த்தோம். இப்போ நெடுஞ்செழியன் மன்னன். அடுத்தது இப்போ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. பெயர் சொல் இதில் எந்த ஒரு இயல்பாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்தால் அது முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை ஒரு செயற்படு பொருள் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை. இது உருபு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐ இவற்றை செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை ஐ என்னும் உருபு கொண்டு வரும். உயர்தல், போற்றுதல், வாழ்த்துதல், பார்த்தல், வாங்குதல். ராமனை பார்த்தான், புத்தகத்தை வாங்கினார். இப்போ எடுத்துக்காட்டு மானை பிடித்தான், பயிரை வளர்த்தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மானை எதை பிடித்தான்? மானை. எதை வளர்த்தான்? பயிரை. சரியா? இப்போ செய்யப்படு பொருள் எது? மானும் பயிர். ஸோ இந்த மாதிரி செய்யப்படு பொருள் அந்த பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தி காட்டுறது தான் இரண்டாம் வேற்றுமையோட வேலை. மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆள் மட்டும் இப்போ நமக்கு படிச்சுக்கோங்க, இப்போ வழக்கில் இருக்கிறது. மூன்றாம் வேற்றுமை பெயர் பொருளை தமக்கு ஏற்றாற்போல் கருத்தா கருவி உடன் நிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்துதல் மூன்றாம் வேற்றுமை எனப்படும். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் பார்த்துக்கோங்க. ஆண், ஓடு, ஆண், ஓடு, உடன். இப்போ சுயநலத்தினால் அறிவை இழக்கிறான். சுயநலத்தினால் இது மூன்றாம் வேற்றுமை உருபு. அவனோடு சேராதே மூன்றாம் வேற்றுமை உருபு. இப்போ ஆள், ஒடு, ஓடு, ஆண், உடன் இதுதான். சரியா? அடுத்தது நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உருபு கு. தகுதி, முறை, எல்லை, அதுவரவு, பொருட்டு, நேர்ச்சி, கொடுத்து, நேர்மை, குடம் என பல பொருட்களை உணர்த்தும். இதை மாதவிக்கு கொடு, அதை கண்ணனுக்கு வழங்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அந்த கு இதுதான் தகுதி, முறை, எல்லை, அதுவரவு, பொருட்டு, நேர்ச்சி, கொடுத்து, நேர்மை, குடம் என பல பொருட்களை உணர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை இப்போ ஐ, ஆல், கு, இன்னு தான் ஐந்தாம் வேற்றுமை உருபு. தமக்கு ஏற்ற பெயர் பொருளை ஒப்பு நீக்கல் ஏது என்று வேறுபடுத்தி காட்டும். தமக்கு ஏற்ற பெயர் பொருளை ஒப்பு நீக்கல். ராமுவின் தம்பி சோமு ஒப்புமைப்படுத்தி காட்டுறது. சரியா? ராமுவோட தம்பி சோமு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன் வந்திருக்கு. ராமுவின். இது ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து ஆறாம் வேற்றுமை அது. ஆறாம் வேற்றுமை அது. அது இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க? ஆ, ஆது போன்றனவும் ஆது அது என்பன ஒருமைக்கும் ஆ என்பது பன்மைக்கும் வரும். இவ்வுருபுகள் உரிமை பொருளில் வரும். இந்த பேனா யாருடையது? இந்த பேனா யாருடையது அப்படின்னு கேட்குறோம். அது ஆ, ஆது இந்த மாதிரி வரும். இதில் ஆது அதுன்றது வந்து ஒருமைக்கும் ஆன்றது பன்மைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழாம் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு, இன், அது, கண். இப்போ ஏழாம் வேற்றுமை உருபுகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேல், கால், கீழ், கண், இல், உள், இடம். இப்போ எத்தனை? 6, 7 கொடுத்துருக்காங்க. சரியா? ஏழாம் வேற்றுமை உருபு வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஒன்றை மற்றொன்று இடமாக்குவதை குறிப்பதாகும். மதில் மேல் பூனை உள்ளது, இதன் கண் பேசினார். இப்போ இந்த மாதிரி மற்றொன்றுக்கு இடமாக்குவதை அதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம். மதில் மேல். சரியா? மதில் மேல். அடுத்து
மாணவர்கள் ஓட்டப்பந்தயத்தின் கண் பரிசு பெற்றனர். அதற்காக அந்த மற்றொன்றை இடமாக்குவதற்காக நம்ம வந்துட்டு பயன்படுத்துறது தான் இந்த உருபுகள். சரியா? அடுத்தது 8ஆம் வேற்றுமை உருபுக்கு தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? உருபு இல்லை அப்படின்னு சொன்னோம். படற்கையில் உள்ள பொருளை முன்னிலை பொருளாக்கி அழைக்க இவ்வேற்றுமை பயன்படுகிறது. அதாவது விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. விழினா அழைத்தல். விழி வேற்றுமை. இளங்கோ இங்கே வா. இளங்கோன்றது படற்கை. ஆனால் இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுனால முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம். இளங்கோ இங்கே வா. அந்த படற்கை நபரை முன்னிலைப்படுத்தி இங்கே வா. விழி வேற்றுமையை தான் 8ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது இப்போ நம்ம வகுப்பில் என்ன பார்த்துருக்குறோம்? ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருக்குறோம். அடுத்து நேரிணை எதிரிணை பார்த்தோம். வினை எச்சம் வினை பெயரெச்சம் வினை முற்று பார்த்துருக்கோம். அடுத்தது வேற்றுமை பார்த்துருக்கோம். வேற்றுமை இந்த காலம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சரியா? 8 வகைப்படும். அடிப்படை பொருள் உருபு இதெல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். சரியாப்பா? அடுத்தது ஒவ்வொரு வேற்றுமைக்கும் நம்ம பார்த்தோம். எதுக்கு உருபு இல்லை? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் இடையில் இருக்கக்கூடிய 2லேருந்து 7 வேற்றுமைக்கு உருபுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இது எல்லாமே நீங்கள் புக்கில் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதனால் நீட்டாக காப்பி பண்ணியிருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.